Hi everyone, this is Arvi Charnya. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பா யார் களமிறங்க போறாங்க, திமுக தலைமை யாருக்கு வாய்ப்பு தரப்போது இந்த வீடியோல பார்க்கலாம். கரூரை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு கரூர் மாவட்டத்துல. கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை. முதலாவதா கரூர் சட்டமன்ற தொகுதி. இங்க அதிமுக 7 முறை, திமுக 4 முறை, காங்கிரஸ் 5 முறை வின் பண்ணிருக்கு. 2006, 2011 அதிமுக சார்பா இங்க களமிறங்கி வெற்றி பெற்றவர் செந்தில் பாலாஜி. 2021 இதே கரூர் தொகுதியில திமுக சார்பா போட்டியிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர், அதிமுக சார்பா களமிறங்கிய எம்ஆர் விஜயபாஸ்கரை ஏறக்குறைய 22,000 வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்தி செந்தில் பாலாஜி இந்த தொகுதியை கைப்பற்றினாரு. 2026 சட்டமன்ற தேர்தலையும் கரூர் தொகுதியில திமுக சார்பா செந்தில் பாலாஜி தான் களமிறங்குவாரு, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒருவேளை எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக சார்பா அரவக்குறிச்சி தொகுதியில களமிறங்கினா செந்தில் பாலாஜியும் அரவக்குறிச்சி தொகுதிக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அதிமுகவுல செந்தில் பாலாஜி இருந்த வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் வர்சஸ் செந்தில் பாலாஜி மோதல் போக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. 2016 கரூர்ல செந்தில் பாலாஜி நிக்க வேண்டியது. ஆனா எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில களமிறங்கினதுனால அதிமுக தலைமை கரூருக்கு பதிலா அரவக்குறிச்சி தொகுதியை செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்தாங்க. இந்த நிலையில 2016 அதிமுக சார்பா அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி 2019 அரவக்குறிச்சி இடைத்தேர்தல திமுக சார்பா போட்டியிட்டு அந்த தொகுதியை கைப்பற்றினார். எனவே 2021 அவர் அரவக்குறிச்சி தொகுதியில நிற்பாரா அல்லது கரூர் தொகுதியில களமிறங்குவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிமுக சார்பா எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில களமிறங்கினதுனால திமுக சார்பா செந்தில் பாலாஜியும் கரூர் தொகுதியில தான் களமிறங்கினார். எனவே இவங்க 2 பேருக்குள்ளேயும் இப்படி ஒரு மோதல் போக்கு இருக்கிறதுனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் அல்லது அரவக்குறிச்சி இந்த 2 தொகுதியில எந்த தொகுதியில களமிறங்குவாரோ அதே தொகுதியில தான் செந்தில் பாலாஜியும் களமிறங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்பா எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் களமிறங்குவாரு அப்படிங்கிறதுனால திமுக சார்பா கரூர் தொகுதியில செந்தில் பாலாஜி களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் அரவக்குறிச்சி. இந்த தொகுதியை திமுக 6 முறை கைப்பற்றிருக்கு, அதிமுக 5 முறை கைப்பற்றிருக்கு, காங்கிரசும் இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு. 2006, 2011 தொடர்ந்து இந்த தொகுதியை திமுக தான் கைப்பற்றினது. 2016 அதிமுக சார்பா களமிறங்கிய செந்தில் பாலாஜி இந்த தொகுதியை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் 2019 இடைத்தேர்தல திமுக சார்பா களமிறங்கிய செந்தில் பாலாஜி இந்த தொகுதியை கைப்பற்றின நிலையில 2021 சட்டமன்ற தேர்தல திமுக வேட்பாளரா இளங்கோ களமிறக்கப்பட்டாரு. அவர் இந்த தொகுதியை கைப்பற்றின நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் மறுபடியும் அவர் இதே தொகுதியை எதிர்பார்க்கிறார். இவர் அல்லாம திமுக நெசவாளர் அணியில இருக்கக்கூடிய பரணிமணி இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. பரணிமணியை பொறுத்த வரைக்கும் மதிமுக இருந்தவர், மதிமுக கரூர் மாவட்ட செயலாளரா இருந்தவர். 2015 திமுக தன்னை அணைச்சிட்டாரு. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல இவர் இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் கிருஷ்ணராயபுரம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 5 முறை, அதிமுக 6 முறை, காங்கிரஸ் 2 முறை இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு. கடந்த 3 தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2011, 16 இந்த தொகுதியை அதிமுக தான் கைப்பற்றினது. 2021 திமுக வேட்பாளராக களமிறங்கிய சிவகாம சுந்தரி கிருஷ்ணராயபுரம் தொகுதியை கைப்பற்றினார். இந்த நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை மீண்டும் களமிறங்க சிவகாம சுந்தரி முயற்சி பண்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் அல்லாம அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த காமராஜும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல கிருஷ்ணராயபுரம் தொகுதியை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. எஸ் காமராஜை பொறுத்த வரைக்கும் அவர் இதே தொகுதியில அதிமுக சார்பா போட்டியிட்டு திமுக வேட்பாளரை தோக்கடிச்சவர். ஆனா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல அதிமுக தலைமை அவருக்கு வாய்ப்பு தரல அப்படிங்கறதுனால அந்த அதிருப்தியில திமுகல தன்னை நினைச்சுக்கிட்டாரு. இந்த நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல அவரும் இந்த தொகுதியை எதிர்பார்க்கிறார். அடுத்ததான் குளித்தலை. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 7 முறை இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு, அதிமுக 5 முறை கைப்பற்றிருக்கு. கடந்த 3 தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2011 அதிமுக தான் இந்த தொகுதியை கைப்பற்றினது. 2016, 2021 தொடர்ந்து திமுக இந்த தொகுதியை கைப்பற்றிருக்கு. கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தல திமுக சார்பா இங்க களமிறங்கி வெற்றி பெற்றவர் ராமாணிக்கம். இவர் மறுபடியும் 2026 சட்டமன்ற தேர்தல களமிறங்க மீண்டும் முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இதுதான் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளோட நிலவரம். இதுல திமுக தலைமை வேறு யாருக்கெல்லாம் வாய்ப்பு தரலாம், வேறு யாரெல்லாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 சட்டமன்ற தொகுதியில களமிறங்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கரூரை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக வின் பண்ணி இருக்கிறதுனால கரூர் மாவட்டம் திமுக கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் திருச்சி, நாகப்பட்டினம் போன தவைக்க தலைவர் விஜய் அடுத்ததா சேலம் போக வேண்டிய நாளில கரூர் மாவட்டத்துல ஒரு பெரிய கூட்டம் கூட்டணும், தன்னோட செல்வாக்க காட்டணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த பயண திட்டத்தை அவர் மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே கரூர்ல திமுக முப்பெரும் விழா நடத்திருக்கு. மறுபுறம் அதிமுகவும்
கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை கைப்பற்றணும் அப்படின்னு அதிமுகவும் தீவிர முயற்சியில இருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த கரூர்ல இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியையும் மீண்டும் கைப்பற்றணும் அப்படிங்கிற உறுதியோட திமுக தலைமை ரொம்ப கவனமா வேட்பாளர்களை தேர்வு செய்து அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேட்பாளர்கள் தேர்வுல செந்தில் பாலாஜியோட ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.